ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாவாட்டின அன்னைக்கு எங்க வீடு ஒரு மினி ஹோட்டலாவே மாறிருங்க. இட்லி, தோசை, சட்னி, சாம்பார் அத்தனையும் வேணும். இப்ப மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இட்லி தட்டுல ஊத்திடலான்னு இட்லி தட்டுல ஊத்திட்டு இருக்கேன். இட்லி தட்டுல ஊத்தும்போது நல்லா நுர மாரி வரணும். அப்பதான் இட்லி நல்லா சூப்பரா பஞ்சு மாரி வரும். மெயினா இட்லி சட்டியில இருக்க தண்ணி நல்லா கொதி வந்து ஆவி வந்ததும் இட்லி வேக வைங்க. சூப்பரா இருக்கும் இட்லி. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹோட்டல் சைஸ் சாம்பார், கொஞ்சமா பாசிப்பருப்பு, அது கூடவே ஒரு கை சேர துவரம் பருப்பு சேர்த்துட்டு, மஞ்சத்தூளு, எண்ணெய், அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வச்சிடலாம். கண்டிப்பா இந்த குக்கர் தெரிச்சு வேலை வைக்கும்னு தெரியும். அதனால தான் பாதுகாப்புக்கு சாக்ஸ சுத்தி வச்சிருந்தேன். அப்புறம் இருந்துமே தெரிச்சிருச்சு. இப்ப தேங்காயுமே எடுத்துடலாம் சட்னிக்காக. தேங்காய் சட்னி அரைக்கும்போது கொஞ்சமா புளி சேர்த்து அரைச்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப தேங்காய், 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமா உப்பு, 2 பல் பூண்டு, பொட்டுக்கல்ல வந்து கொஞ்சமா. தேங்காய் அதிகமா வச்சுக்குவேன். பொட்டுக்கல்ல கம்மியா வச்சுக்குவேன். இப்ப நல்லா அரைச்சு எடுத்துட்டு ஃபைனலா மல்லித்தழ வச்சு ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டோம்னா, சட்னி நல்ல மணமா இருக்கும். ஒரு பக்கம் நம்மளுடைய பருப்புமே நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இது கூடவே கொஞ்சமா தண்ணி, உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்தா போதும். அப்பதான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில ஃபைனலா மல்லித்தழ தூவிட்டு இப்ப தாளிச்சு குடுத்துடலாம். ஒரு பக்கம் நான் வந்து சட்னி ஃபர்ஸ்ட்டு தாளிச்சு குடுத்துட்டேன். சட்னி தாளிப்புக்கு ஆஸ் யூசுவல் கடுகு, கருவேப்பில, வரமிளகா, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா, சட்னியில கடுகு முடுக்குன்னு நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் சாம்பாருமே தாளிச்சு குடுத்தாச்சு. சாம்பார் தாளிப்புக்கு ஆஸ் யூசுவல் வந்து பார்த்தீங்கன்னா, கடுகு, கருவேப்பில, வெங்காயம், கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பக்கம் நம்மளுடைய இட்லியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. துணியில ஒட்டாம நல்லா மல்லிகைப்பூ மாரி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் தோசை ஊத்திடலான்னு தோசை ஊத்திட்டு இருக்கேன். தோசை நல்லா வெந்து வரும்போது கடைசியா நெய் தடவி எடுத்து குடுத்தா சூப்பரா இருக்கும் நெய் ரோஸ்ட்டு. நீங்களுமே இந்த டிப்ப ஃபாலோ பண்ணி பாருங்க. அவ்வளோதான் சோலி முடிஞ்சுச்சு.